மக்களே பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்தவரையிலும் மரண பயம் காட்டக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா, அது வந்து பார்வதி அவர்கள் தான். ஏன்னா மத்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே பார்வதிய பார்த்து பயந்து நடுங்குவாங்க. இந்த பொண்ணுகிட்ட சண்டை போடலாமா? சண்டை போட்டா பர்சனலா அட்டாக் பண்ணுமா? இல்ல ஏதாவது ஸ்டாம்பிங் பண்ணிடுமா? இல்ல வந்து ஏதாவது ஒரு பேர வச்சு கூப்பிட்டுருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா கண்டஸ்டன்ட்டுகளுக்குமே இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு சிலர் மட்டும் கொஞ்சம் பிரேவா வந்து ஃபைட் எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அப்படிப்பட்ட பார்வதி அவர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸோடையும் பயங்கரமா பயத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அப்படிப்பட்ட ஒரு வேலைய வந்து பார்வதி வந்து பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ட்ரைலர் தான். ஓகேங்களா? ப்ரோமோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா, நாளைக்கு தான் மெயின் பிக்சர். அடுத்த நாள் அத விட பெரிய பிக்சர். அதுவும் வெள்ளிக்கிழமைன்னு ஒண்ணு வரும்ல. வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர், பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சினிமாவே வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்ட் ஆகப்போது. பார்வதி இதனால பயங்கர மரண பயத்துல வந்து இருக்காங்க. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணி ஹால்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அத தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்க நான் எதிர்பார்க்கிறோம். ஸோ லைக்க போடுங்க, வீடியோ பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்கள் மற்றும் நம்மளுடைய பார்வதி நெறைய நேரங்கள்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விதியை வந்து மீறியிருக்காங்க. குறிப்பா வந்து இந்த மைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மறைச்சு பேசுறது, மைக்க கழட்டி வச்சுட்டு சீக்ரெட் பேசுறது, நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஸ்மோக்கிங் ஏரியாவுல போயிட்டு ஏதோ சம்திங் வந்து பேசிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி, சில வேலைகள பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அங்கங்க தூணாப்புல வந்து இருக்கும். இப்ப வியானா கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து நடந்துட்டு இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க. பார்வதியும், கம்ருதீனும் ஸ்மோக்கிங் ஏரியாவுல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நைட் ஒரு 1 மணி 1:30 மணிக்கு மேல வந்து போயிருப்பாங்க. ஆனா, அவங்க போய் அங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ, அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவுல அது வேற மாதிரி கூட ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, அது வேற விஷயம். அது அவங்களுடைய பர்சனல். அத விட்டுருங்க. ஓகேவா? பட் அது ஒரு விதி மீறல் தான். ஓகேவா? ஸோ, அதனைத் தொடர்ந்து நேத்திக்கு நைட்டும் மயக்க மறைச்சு பேசியிருக்காங்க. அண்ட் போன வாரத்திலே அப்படி பேசினாங்க. விஜய் சேதுபதியே அத கேட்டு தெறிக்க விட்டுருந்தாப்புல. "உங்களுக்கெல்லாம் அறிவு புத்தியே இல்லையா? ஏன் மைக்க வந்து மறைச்சு வச்சு பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது தொடர்ந்து இந்த வாரத்தில அதுவும் நேத்திக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மயக்க மறைச்சு 2 பேருமே வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதனால வந்து பிக் பாஸ் அவர்கள் செம்ம காண்டாயிட்டாப்புல. நைட் வந்து ஆக்சுவலா பிக் பாஸ் கிடையாது. அவரோட வாய்ஸ் மட்டும் தான் வந்து இருந்தது. அது ரெக்கார்டட் வாய்ஸ். அத மட்டும் போட்டு கம்ருதீன், பார்வதி மைக்க சரியா போடுங்க அப்படின்ற மட்டும் சொன்னாங்க. அவ்வளோதான். வெரி சிம்பிள். பட் இன்னைக்கு காலையிலேயே வந்து மறைச்சு, மறைச்சு பேசிட்டே வந்திருந்ததுனால, பிக் பாஸ் புடிச்சுட்டாப்ல, புழிஞ்சுட்டாப்ல. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி, எல்லாரையும் ஹால்ல நிப்பாட்டுற மாரி நிப்பாட்டி, இந்த மாரி கமருதீன் அவர்களும், பார்வதி அவர்களும் விதியை மீறியிருக்காங்க. மைக்க மறைச்சு பேசுறாங்க. குசு குசுன்னு காதுல வந்து பேசுறாங்க. அதுவும் ஹிந்தில பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு விஷயத்த சொல்லி, இப்படி அதுவும் பார்வதி அவர்கள தெறிக்க விட்டாப்ல. ஏன்னா, அவர் ஹிந்தியிலேயே பேசிட்டாரு. ஹிந்தியிலே பேசி, வேற மாரி மாஸ் காமிச்சிட்டாப்புல நம்மளுடைய பிக் பாஸ். இது வந்து தமிழ் பிக் பாஸு. அதனால தமிழ்ல பேசுங்க அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தண்டனை குடுத்துட்டாப்புல. ஆனா, அந்த தண்டனை யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இங்க பெரிய ட்விஸ்ட்டு. இப்ப தப்பு பண்ண பார்வதிக்கும், கமருதீனுக்கும் குடுத்திருந்தா, எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆனா, இவங்க என்ன பண்ணிட்டாரு பிக் பாஸ் அப்படின்னா, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ்க்கும் முட்டையும் கிடையாது, பாலும் கிடையாது, டீயும் கிடையாது அப்படின்ட்டாப்ல. ஆக்சுவலா இதுக்கு ஒரு கேஸே வந்து போட்டிருக்காப்புல அமித். அத பத்தி கொஞ்சம் லேட்டரா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தண்டனை அவங்க 2 பேருக்கு தான் குடுத்துருக்கணும். ஏன்னா தப்பு பண்ணது அவங்க. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் வந்து தண்டிச்சு விட்டாப்புல நம்முடைய பிக் பாஸ் அவர்கள். இதனால வீட்டுக்குள்ள என்னாச்சு அப்டின்னா, கேஸ் போடணும் அப்டின்னு சொல்லி 3 கேஸ் ஒரு ஆளுக்கும் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. அந்த 3 கேஸ்ல 1 கேஸ் 2 கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா வந்து இருந்துச்சு அப்டின்னா. ஸோ அதுதான் இன்னைக்கு ஒரு 5 பேரோ, நாளைக்கு ஒரு 5 பேர், அதுக்கு அடுத்த நாள் ஒரு 5 பேர் அப்டின்னு சொல்லி 5 கேஸா வந்து பார்த்தீங்கன்னா பிரிப்பாங்க. ஏன்னா 15 பேரோ, 14 பேரோ வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அதன தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் வந்து நடக்க போது. இப்ப எல்லாரும் எப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, பார்வதி பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கிறது ஓகே. ஆனா நாங்க ஏன்டா தண்டனை அனுபவிக்கணும்? அதுவும் டீ, காப்பி கூட குடிக்காம, எப்படி முட்டை கூட சாப்பிடாம பிரியாணி செஞ்சுட்டாங்க. மஷ்ரூம் பிரியாணி. அந்த பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டைய கூட தூக்கிட்டு போயிட்டாங்க. தட்டுல, பிளேட்ல இருந்த முட்டைய தூக்கிட்டாங்க மக்களே! செம காண்டாயிட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம அமித் அவர்கள் இருக்கார்ல, அவரு போய் ஒரு கேஸே போட்டுட்டாங்க. பார்வதி மேலயும், கமருதீன் மேலயும். ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து நடந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தானே தப்பு பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள தண்டிக்காம எங்களுக்கு வந்து அந்த தண்டனை வந்து வந்துருச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த கேஸ போட்டு அது என்னன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு விட்டாப்ல. அதுக்கப்புறம் சாண்ட்ரா அவங்களும். அப்புறம் நம்மளுடைய வினோத் அவரும். ஸோ யாரெல்லாம் உள்ளார வராங்களோ எல்லாருமே கமருதீன் பார்வதி, கமருதீன் பார்வதி, கமருதீன் பார்வதி அப்படின்னு சொல்லி கேஸ் மேல கேஸா வந்து போட்டுட்டு இருக்காங்க.
வேற எந்த கன்டென்ட்டுமே இல்லாத மாதிரியும், வேற எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரியும், மொத்த கேஸும் இவங்க மேலேயே இருக்கு மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல 15 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 15, 14 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து பார்வதி மேலயும், கமருதீன் மேலயும் கேஸ் போட்டுருக்காங்க. இப்ப கேஸ் போட்டது கூட பிரச்சனை இல்ல. பார்வதி காலையிலேருந்தே ஒரு மாரி சாரி கேட்டு, "சாரி பிக் பாஸ், சாரி பிக் பாஸ். எங்கள வேணா தண்டிச்சிடுங்க. ப்ளீஸ் பிக் பாஸ். இவங்களுக்கு அந்த முட்டை, பாலு அதெல்லாம் குடுத்துருங்க பிக் பாஸ். ப்ளீஸ் பிக் பாஸ்." அப்படின்றது வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் எல்லாரும் காம்ப்ரமைஸ் ஆனாங்க. அப்புறம் வந்து இந்த டாஸ்க்க பத்தியெல்லாம் வந்துச்சு இல்லையா? கேஸ் எழுதணும். யாரு யார் மேல கேஸ் போடுறதுன்றத பத்திலாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, கேஸ் எல்லாரும் எழுதி குடுத்துட்டாங்க. ஆளுக்கு 3, 3 கேஸு. இப்ப வெளிய வந்து என்னென்ன கேஸ் அப்படின்னு சொல்லி மத்தவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து குடுக்குறாங்க இல்லையா? அதுல மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் வந்து பார்வதி, கமருதினால தான் இந்த மாரி ஒரு பிரச்சனை வந்து நடந்துச்சு. அவங்களால எங்களுக்கு வந்து தண்டனை குடுத்துட்டாரு. டீ குடிக்க முடியல, காப்பி குடிக்க முடியல அப்படின்னு சொல்லி, முட்டை சாப்பிட முடியலன்னு சொல்லி எல்லாரும் டிஸ்கஸ் பண்றாங்க லிட்டரலா. எல்லாருமே சாண்ட்ரா, அப்புறம் அமித் அவர்களு, வினோத் எல்லாருமே டிஸ்கஸ் பண்றதுனால செம காண்டாயிட்டாங்க நம்ம பார்வதி. காண்டெல்லாம் ஆகல. ஒரு மாரி மனசுக்குள்ள ஒரு பதட்டம் வந்துருச்சு. அப்புறம் நம்ம சாண்ட்ரா இருக்காங்கல்ல, ஆமா தப்பு பண்ணது இவங்க தான. அப்ப இவங்க தான தண்டனை அனுபவிக்கணும். அப்படி இருக்கும்போது மொத்த தண்டனையும் தூக்கி நமக்கு எல்லாத்தையும் குடுக்குறாப்ல. டீ குடிக்க முடியல, காப்பி குடுக்க முடியல. காப்பி குடிக்காம இருக்கிறதுக்கு எனக்கு மூட் ஸ்விங் ஆகுது. அ அவரு தான் தண்டனை குடுக்கல. நம்ம குடுப்போம் தண்டனை. என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து கொளுத்தி போடுறாங்க. நீங்க அத ப்ரோமோல பார்த்திருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அத தொடர்ந்து நம்ம பார்வதிக்கு ஒரு பயம் வந்துச்சுன்னா, "என்னடா 10 பேரடா கேஸ் போடுவீங்க என் மேல. அதுவும் இந்த காரணத்துக்காக" அப்படின்னு சொல்லி, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பயத்துல கடகடான்னு நடுங்க ஆரம்பிச்சு, அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள தான் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு பிக் பாஸ் கிட்ட, "பிக் பாஸ், பிக் பாஸ், ப்ளீஸ் பிக் பாஸ், தயவு செய்து பிக் பாஸ், இந்த தண்டனைய கொஞ்சம் கேன்சல் பண்ணி, தயவு செய்து இந்த முட்டை, பாலு, அப்புறம் டீ, காஃபி எல்லாம் குடுத்துருங்க பிக் பாஸ். இல்லன்னா என்ன கரிச்சு கொட்டுருவாங்க. வேணும்னா எனக்கு வேணா தண்டனை குடுங்க பிக் பாஸ். நேத்திக்கு தான் பிக் பாஸ் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நாமினேஷன்லாம் வராம சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் தெரிஞ்சு தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இருந்தாலும் அது என்னுடைய தப்பு தான். அது எனக்கு நாங்க வந்து அத ஏத்துக்கிறோம். எங்களுக்கு எந்த தண்டனைனாலும் எங்களுக்கு குடுங்க. அவங்களுக்கெல்லாம் குடுக்காதீங்க பிக் பாஸ்." அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கமருதீன் இருக்கார்ல, அந்த ஆளும் கேட்டுட்டு இருக்காப்ல பின்னாடி நின்டுகிட்டு. "ஆமா தெரிஞ்சு தான் தப்பு பண்ணோம். எதுவா இருந்தாலும் எங்கள தண்டிச்சுக்கோங்க. இவங்களுக்கு பால், டீ, காஃபிலாம் குடுத்துருங்க. இல்லன்னா எங்கள வச்சு செஞ்சுருவாங்க." அப்படின்ற ஒரு பயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நடுக்கத்திலேயே இருக்காங்க. இதுல பார்வதி சொன்ன விஷயம் தான் பயங்கர ஹைலைட். அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, "நேத்திக்கு ஒரு நாள் தான் பிக் பாஸ் நான் சந்தோஷமா இருந்தேன். இப்ப தான் என்ன கொஞ்சம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணவே ஆரம்பிச்சாங்க. அதுக்கேத்த மாதிரி இப்ப நான் ஒரு பெரிய தப்பு பண்ட்டேன். அந்த தப்ப வச்சுக்கிட்டு நீங்க வேற ஒரு மாதிரி பண்ணிட்டீங்க. தண்டனை மொத்த பேருக்கு குடுத்துட்டீங்க. ஸோ இப்ப எல்லாருமே என்ன வச்சு செய்ய போறாங்க பிக் பாஸ். இன்னைக்கு பரவால்ல. கொஞ்சம்" அதுவும் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த புயல்லாம் வரும்போது சொல்லுவாங்கல்ல, சில வார்த்தைகள்லாம். அந்த மாதிரி இல்லன்னா ராணுவத்துல வந்து வாரெல்லாம் நடக்குதுல்ல, அப்பயெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தைகள பயன்படுத்துறாங்க. "பிக் பாஸ், இன்னைக்கு நெலைம பரவாயில்லைங்க பிக் பாஸ். கட்டுப்பாட்டுக்குள்ளர வந்து இருக்கு. நாளைக்கு நாளான்னைக்கெல்லாம் போச்சுன்னா, இந்த கட்டுப்பாடு இல்லாம போயிடும் பிக் பாஸ். இத வச்சு இந்த வாரம் முழுக்க என்ன செஞ்சுருவாங்க. தயவு செய்து அந்த தண்டனைய கொஞ்சம் கேன்சல் பண்ணி விட்டுருங்க பிக் பாஸ். மொத்த ஹவுஸ்மேட்ஸும் என் மேல தான் காண்டா இருக்காங்க. அதனால ஒருத்தர் 2 பேர்னா சமாளிச்சிடலாம். மொத்த பேரும் வந்தா நான் என்ன பிக் பாஸ் பண்றது? ப்ளீஸ் பிக் பாஸ். தயவு செய்து இந்த பாலு, டீ, காஃபி எல்லாம் குடுத்துருங்க." அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு, கதறிக்கிட்டு வந்து இருக்காங்க. பிக் பாஸ் அவர்கள் பயங்கர பிஸியா இருக்காப்ல. ஒவ்வொருத்தனா கூப்ட்டு அவங்களுடைய கேஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்காப்ல. செலக்ட் பண்ணி இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டு இருக்காப்ல. அண்ட் உங்களோட வக்கீல் யாரு? அதுக்கப்புறம் உங்களுக்கு குடுக்கப்பட அதாவது நீங்க கூட்டிட்டு வரக்கூடிய சாட்சிகள் யார் யாரு? அவங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க. சொல்லிட்டு யாரு உங்களுடைய ஜட்ஜி அதுக்கப்புறம் லாயர் யாரு? அதுக்கப்புறம் வந்து யாரு விட்னஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டேஜ் முன்னாடி சொல்லணும். அதாவது லிவிங் ஏரியால வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு அவரு. இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு இருக்காரு. இவங்க இங்க உட்கார்ந்துகிட்டு கதறிட்டு இருக்காங்க. என்னன்னா பார்வதிக்கு பிக் பாஸ கூட சமாளிச்சிடலாம். எப்படி? பிக் பாஸ கூட சமாளிச்சிடலாம். விஜய் சேதுபதி சார கூட சமாளிச்சிடலாம். எப்படி பார்த்தாலே அவங்க திட்ட தான் போறாங்க. திட்டு வாங்கிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா உள்ள இருக்கிறவனலாம் நம்மளால சமாளிக்க முடியாது. அதுதான் அவங்க தான் சொல்றாங்களே, ஒருத்தர் 2 பேர்னா சமாளிச்சிடலாம். ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் எப்படி பிக் பாஸ் சமாளிக்கிறது? தயவு செய்து என்ன வந்து விடுதலை பண்ணுங்க. இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. இன்னைக்கு வந்து அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கு. இன்னைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. நாளைக்கு எப்படி வெடிக்கும்னு தெரியாது. அதுவும் நாளான்னைக்கு நெனச்சா எனக்கு பயமா இருக்கு. பக்கு பக்குன்னுது. தயவு செய்து பிக் பாஸ் இந்த தண்டனைய கேன்சல் பண்ணிட்டு, பாலும், முட்டையும், டீ தூளும், காஃபி தூளும் குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி, கதறி கதறி கேமரா முன்னாடி நின்னு கேட்டுட்டு தோப்பு கரணமெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நம்மளுடைய பார்வதி அவர்கள். பட் பிக் பாஸ் அவர்கள் கண்டுக்கிற மாரி வந்து இல்ல. ஸோ அவர் கண்டுக்கல அப்படின்னா, கண்டிப்பா அத பத்தின
சிவியரான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாட்டர்டே எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணப்படும். பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. பார்வதியோடைய இந்த செயல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.